ஹாய், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஆரோ வாட்டர் பியூரிஃபையரை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆரோ பியூரிஃபையர் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. லைக் ஃப்ளோட் வந்து வேலை செய்யல. ஸோ தட் நான் என்ன பண்ணியிருந்தேன், பைபாஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பைபாஸ் பண்ணுற டெக்னிக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகாது. நம்ம தான் மேனுவலாக ஆன் பண்ணிக்கணும், ஆஃப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ பைபாஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அண்ட் தென் செகண்டரி திங் வந்து என்ன அப்படின்னா, ஃப்ளோட் ஸ்விட்சை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இது நமக்கு இன்னொருத்தரோட ஹெல்ப் தேவையே கிடையாது. ஜஸ்ட் அந்த காம்பனண்ட் மட்டும் இருந்தால் போதும், நம்மளால் ஈஸியாக நம்மளே வீட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதை தான் இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு எப்படி பண்ணுறது நான் காட்ட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய ஆர்ஓ மிஷினோட பேக் சைடு. ஸோ பேக் சைடில் இருக்கிற ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம். ஸோ ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இப்போ மிஷினோட பேக் கவர் வந்து கழட்டியாச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஃப்ளோட் சுவிட்சு. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அந்த ஃப்ளோட் சுவிட்சில் ப்ராப்ளம் ஆனால் தான் நம்மளோட மிஷின் வந்து ரன் ஆகாது. ஸோ இது எப்படி பைபாஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்கும், இந்த இடத்துல ஒரு கனெக்டர் இருக்கும். அதை ரெண்டையும் கலட்டிடுங்க. ஸோ அந்த கனெக்டர் பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். ஸோ இந்த கனெக்டரில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு ஒயரை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ஆர்ஓ மிஷினை யூ கேன் ரன் இட் மேனுவலி. உங்களால் ஆர்ஓ மிஷினை மேனுவலாகவே ரன் பண்ண முடியும். ஸோ இந்த டெக்னிக் வந்து என்ன அப்படின்னா, என்கிட்ட வந்து ஃப்ளோட் சுவிட்ச் கிடைக்கல, எனக்கு ஃப்ளோட் சுவிட்ச் வந்து அவைலபிள் இல்லை. பட் மீன் டைமுக்கு இப்போதைய சுச்சுவேஷனுக்கு நான் வந்து ஆர்ஓ மிஷினை ரன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் ஒரு ஒயர் எடுத்து இந்த சைட்லேருந்து அந்த சைடு லூப் மட்டும்தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆர்ஓ சுவிட்ச் வந்து நான் வந்து ஐ எம் கோயிங் டு ரீப்ளேஸ் திஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோட் சுவிட்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு இந்த மிஷின் வந்து அக்வாலைஃப் சங்ககிரியிலேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ சங்ககிரியில் அக்வாலைஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ அவங்ககிட்ட இருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னதும் ஹி கேவ் மீ த ஸ்விட்ச். ஸோ தட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஸ்விட்சை தான் நான் ரீப்ளேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த டாப் கவர் வந்து கழட்ட போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஃப்ளோட் ஸ்விட்ச் இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து லூஸ் பண்ணிக்கணும். ஸோ லூஸ் பண்ணோம்னா இந்த ஸ்விட்சை நம்மளால் வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி லூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கம் அவுட். ஸோ இதான் நம்மளோட ஃப்ளோட் ஸ்விட்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்விட்சோட நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இது வந்து என்னோடய ஃபால்ட்டட் சுவிட்ச். ஸோ இந்த சுவிட்ச் தான் ஃபால்ட் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நான் இப்போ வந்து இந்த புது ஃப்ளோட் சுவிட்சோடு நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இதை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி கழட்டிங்கன்னா இட் வில் கம் அவுட். ஸோ வெளியே வந்துடும். இப்போது இதை நம்ம வந்து இந்த சைடில் இப்படி வச்சு, ஸோ ஃப்ளோட் சுவிட்சை இந்த பக்கம் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணி we are going to lock it. ஸோ நான் அது ஜஸ்ட் இந்த ஸ்விட்சை வந்து ஸ்க்ரூ டைப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஃப்ளோட் இப்படியே மேலே ரைஸ் ஆக ஒன் பாயிண்டில் வந்து ஸ்விட்ச் வந்து ட்ரிகர் ஆகும். ஸோ தட் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற காண்டாக்ட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிரும். ஸோ தட் பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஸோ கொஞ்சம் நம்ம வாட்டர் லெவல் வந்து யூஸ் பண்ண இந்த ஃப்ளோட் கீழே போகும். ஸோ தட் ஸ்விட்ச் வந்து ட்ரிகர் ஆகும் அண்ட் தென் மோட்டர் வில் டர்ன் ஆன். ஸோ இப்படி தான் இந்த இது வந்து சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த லூப்பிங் ஒயர். ஸோ இந்த லூப் பண்ண ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கேயும், ஸோ இந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் இங்கேயும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கேயும், ஸோ இந்த பிளாக் கலர் ஒயர் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே பாட்டம்லேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த ஒயரை எங்கேனாலும் கொடுக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஸ்விட்ச். ஸோ தட் இதுக்கு வந்து பொலாரிட்டியெல்லாம் நம்ம செக் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ரெட் கலர் ஒயரிங்கையும் பிளாக் கலர் ஒயரிங்கையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒயர்ஸை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்கும். ஸோ நான் ஒரு மிஷின் இஸ் ரெடி டு ரன். ஸோ இப்போ நான் வந்து ஸ்விட்ச் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ மோட்டர் வந்து ஆன் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் ஃப்ளோட்டை வந்து மேலே புஷ் பண்ணுறேன். எஸ், மோட்டர் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. அகெயின் நான் ஃப்ளோட் வந்து கீழே விடுறேன், பம்ப் வந்து ஆன் ஆகுது. ஸோ நம்மளோட மிஷின் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நீட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இப்படி தான் அந்த மிஷினை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ பேக் கவரை போட்டோம்னா அவர் மிஷின் இஸ் ரெடி டு ரன். ஸோ நம்ம ரிப்பேர் பண்ண ஆர்ஓ சிஸ்டம் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ வாட்டர் டேங்க்கும் ஃபுல் ஆகிடுச்சு, ஆட்டோ கட் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பம்ப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரிப்பேர் பண்ண ஆரோ மிஷின் வந்து பக்காவாக வேலை செய்யுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் அ லாட்.